வாழியவன் மாறன் மறையும் ராமானுஜன் பாடியமும் தேரும்படி உரைக்கும் சீர் வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் மொழியே மன்னுகள் பூதூரான் மனமுகப்போன் மொழியே பஞ்சத் திருமங்கை வக்க வந்தோன் மொழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் மொழியே செஞ்சல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் மொழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் மொழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் மொழியே தஞ்சமிழ் போல் திருவேங்கடவன் தான் வாழியே நானிலமும் தான் வாழ நான் மறைகள் தாம் வாழ மாணவரின் மாறன் மறைவாழ ஞானியர்கள் சென்னி சேர்த்து போல் வேதாந்த தேசியனே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் வாழியணி தூப்போல் வருணிகமாந்த சிறியன் வாழியவன் பாதாரவிந்தமலர் வாழியவன் கோதிலா தான் மலரை கொண்டாடிக் கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர் திரள். வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாயாட்டமாடி நாளுக்கு ஒரு வீரை செய்யும் வந்த கோபால கிருஷ்ணன் விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமகார கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாயாட்டமாடி நாளுக்கு ஒரு வீரை செய்யும். ஸ்லோகா சொல்லலாமா சார்? சொல்லுங்கம்மா. நமோஸ்து தே வியாச விஷால புத்தே புல்லாரவிந்தா யதபத்ர நேத்ர ஸ்வயா பாரத பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சார். ஞானமயம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஞானமய பிரதீபா. ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நல்லா சொன்னேன். பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். நம்ம ஒரு 63 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னும் 9 ஸ்லோகங்கள் இருக்கு இந்த அத்தியாயத்துல. அது 3 நாள்ல முடிச்சுட்டா இந்த வாரத்தோட 2வது அத்தியாயம் முடிஞ்சிடும். பெரிய அத்தியாயம். அடுத்த வாரத்துல இருந்து 3வது அத்தியாயம் ஆரம்பிக்கும். இன்னைக்கு 54வது ஸ்லோகத்திலிருந்து 63வது ஸ்லோகம் வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட 3 ஸ்லோகங்களையும் எடுத்துக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அர்ஜுன உவாச்ச ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேஷவ ஸ்திததி கிம் பிரபாஷேத கிமாசீத வ்ரஜேத கிம். ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்ட ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்யதே. துக்கேஷ்வனுத்விக்னமனா சுகேஷு விகத ஸ்பிருஹः வீதராக பயக்ரோதஸ் ஸ்தித தீர்முனிருச்யதே. யஸ் சர்வத்ரானபிஸ்நேஹஸ்தத்த பிராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி ந த்வேஷ்டி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. யதா संहरते चायं कूर्मोऽङ्गानीव सर्वशः इन्द्रियाणीन्द्रियार्थेभ्यस्तस्य प्रज्ञा प्रतिष्ठिता. विषया विनिवर्तन्ते निराहारस्य देहिनः रसवर्जं रसोऽप्यस्य परं दृष्ट्वा निवर्तते. यततो ह्यपि कौन्तेय पुरुषस्य विपश्चितः इन्द्रियाणि प्रमाथीनि हरन्ति प्रसभं मनः.
तानि सर्वाणि संयम्य युक्त आसीत मत्परः वशे हि यस्येन्द्रियाणि तस्य प्रज्ञा प्रतिष्ठिता ध्यायतो विषयान् पुंसः संगस्तेषुपजायते संगात् संजायते कामः कामात् क्रोधो भिजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति என்ன சொல்றார் பகவான் பிணை சிந்திக்கிறதுனால பிணைப்பு வருது பிணைப்பினால ஆசை வருது ஆசைனால கோபம் வருது கோபத்தினால குழப்பம் வருது குழப்பத்தினால நினைவு இழந்து போயிடுறது நினைவு இழந்ததுனால புத்தி நாசமாயிடுது புத்தி நாசமாகிறதுனால நம்ம அழிந்து விடுவோம் அப்படின்னு பகவான் இந்த 2 ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். அடுத்த 2 ஸ்லோகத்துல இதுக்கு ஆப்போசிட்டா எது பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். 64 ஸ்லோகத்து போலாம். ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயானிந்திரியைश्चरन् ஆத்மவஷ்யைர்விதேயாத்மா பிரசாத மதிகச்சதி. ராக விருப்பம் விருப்பு வெறுப்பு வியுக்தை இல்லாமல் து ஆனால் விஷயான் பொருள்கள் இந்திரியங்களால் சரண் எடுத்து ஆத்ம வஷ்யை தன்னை கட்டுப்படுத்தி விதேயாத்மா மனதை கட்டுப்படுத்துவர் பிரசாதம் அருள் அதிகச்சதி அடைவார். ஆனால் யார் தன்னையும் தன் மனதை கட்டுப்படுத்தி இந்திரியங்களால் வரும் பொருள்களை எடுத்துக்கொண்டு விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் இருக்கிறாரோ அவர் கடவுளின் அருளை அடைவார். பார்க்கலாம். ராகத்வேஷ ராகத்வேகம் ராகத் கொடுத்து द्वेष वियुक्तैस्तु वियुक्तै इकंतै वियुक्तैस्तु इसंतु सो तै मेल और आघात கொடுத்து रागद्वेष वियुक्तैस्तु விஷயானிந்திரி விஷயா யான் இடையில எடுத்து நிந்திரி இன்னு தர 3 வருது நிந்திரியைश्चरन् யைश्च யை அது ஐ இல்ல யை யைश्च இஷஞ்ச அதனால யை மேல ஒரு ஆகாத் கொடுத்து யைश्चरन् ஆத்மவஷ்யை ஆத்ம மேல ஒரு ஆகாத் மவஷ்யை வ மேல ஒரு ஆகாத் வஷ்யைர் ரஃபா இருக்கு விதேயாத்மா விதேது விதேயாத்மா அங்கே நிறுத்திக்கலாம் இல்லைன்னா விதேயாத்மா பிரசாத மா பிர மேல ராகத் கொடுத்து மா பிரசாத மதிகச்ச மதிகது மதிகச்ச க மேல ராகத் கொடுத்து गच्छति. श्लोकम रागद्वेष वियुक्तैस्तु विषयानिन्द्रियैश्चरन् आत्मवश्यैर्विधेयात्मा प्रसाद मधिगच्छति. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ஏன்னா அதோட கண்டினியூஷன் 65வது ஸ்லோகம். பிரசாதே சர்வ துக்கானாம் हानिरस्योपजायते प्रसन्न चेतसोख्याशु बुद्धि पर्यवतिष्ठते. प्रसादे அருளுடன் சர்வ எல்லா துக்கானாம் துக்கங்கள் ஹானிஹி அழிந்து அஸ்ய அவரின் உபஜாயத்தே வரும் பிரசன்ன பிரசன்னமான சேதசக மனது ஹி நிச்சயமாக ஆஷு விரைவில் புத்தி புத்தி புத்தியோகம் சமத்துவம் கர்மயோகம் எல்லாமே புத்தி பரி
திஷ்டதே நிலைத்திருக்கும். அவ அந்த அருளுடன், முதல் ஸ்லோகத்தை அருள் வரும் அப்படின்னு சொல்லிருக்கா, அந்த அருளுடன் அவரின் எல்லா துக்கங்களும் அழிந்துவிடும். அவர் மனது பிரசன்னமாகி விரைவில் அவர் புத்தி நிலைத்து இருக்கும். பகவான் சொல்ற ஒரு விஷயம் பார்க்கலாம். பிரசாதே சர்வ சர்வ ரஃபா துக்கா 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 துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே. ஹானி ஹான் இடத்துல இருக்கு, ஹா எழுத்துனா டி ஷார்ட் ஆயிடும். ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதசோ ஹ்யாஷு. பிரசன்ன ரெண்டு தான் இருக்கு, பிரசன்ன இல்ல பிரசன்ன. சேதசோக்யா சோக்யா சோமே ராகத்துக்கு சேர்ந்தால சோஹ்யாஷு புத்தி பர்யவதிஷ்டதே. புத்தி இருக்கனால புத்தி கொடுத்து பர்யவதிஷ்டதே. திஷ்ட திஷ்டதே. முழு ஸ்லோகம். பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதசோ ஹ்யாஷு புத்தி பர்யவதிஷ்டதே. போன ரெண்டு ஸ்லோகங்கள்ல என்ன மாதிரி பண்ணா பிரச்சனை வரும் அப்படிங்கிற, இந்த ஸ்லோகங்கள்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற. அதே மாதிரி அர்ஜுனன் முதல்ல 54 ஸ்லோகத்துல கிருஷ்ணனை கேட்கிறான், ஹிமாசீதம் விரஜேதகம், எப்படி நடந்துப்பா யார் இந்த கர்மயோகிகள்லாம், புத்தியுள்ளவர்லாம், புத்தியோகம் பண்ணவெல்லாம் எப்படி நடந்துப்பா விரஜேதகம் அப்படிங்கிற. அதுக்கும் இதான் பகவான் பதில் சொல்ற. தூ அப்படிங்கிற தூனா ஆனால். போன ரெண்டு ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா சிந்தனை பண்ணா பொருள்கள் மேல சிந்தனை வச்சானா எப்படி நாசமாகும் அப்படின்னு முழுசா சொன்னார். சிந்தனை வைக்கிறதுனால ஆசை வரும், ஆசை வச்சுன்னா கோவம் வரும், கோவம் வச்சுன்னா புத்தி ஞாபகம் மருதி வரும், ஞாபகம் வந்தா புத்தி நாசமாகும், புத்தி நாசமான அழிவு வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படின்னு தூ அப்படி சொல்லிட்டு இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிணைப்பு இல்லாம, எதோட பிணைப்பு இல்லாம இந்த இந்திரியங்கள் இருக்கு, இந்திரியங்கள்னால பொருள்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. இந்த பொருள்கள்கிட்ட பிணைப்பு இல்லாம பகவான்கிட்ட பிணைப்பு வச்சிருந்தானா நமக்கு முக்தி கிடைக்கும், நமக்கு பிரசன்னம் கிடைக்கும், பிரசாதம் கிடைக்கும், அருள் கிடைக்கும். இதெல்லாம் சொல்றதுக்காக இந்த தூ அப்படின்னு சொல்லிட்டு விதேய ஆத்மா. விதேய ஆத்மான நம்ம மாதிரி இருக்கவா, நம்ம நம்ம மனசை கட்டுப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றோம் இல்லையா, விதேய ஆத்மா. மனசை கட்டுப்படுத்து, இல்லைன்னா அந்த இந்திரியங்கள்னால வர பொருள்கள் மேல நமக்கு ஒரு பிணைப்பு அதுல இருந்து அந்த பிணைப்புல இருந்து நமக்கு ஒரு ஆனந்தம் அந்த அந்த சுகானுபாவத்துக்கு நம்ம அடிமையாகிட்டு நம்ம மனசு அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம். இப்ப தள்ளி இருந்து பார்த்தா அது வெறும் ஒரு பொருள் மாதிரி இருக்கும். ஆனா அதோடய ஒரு பிணைப்பு வந்துருச்சுன்னா அந்த பொருள் இருக்கோ இல்லையோ அதோட ரசம் நம்ம வாயிலேயே இருக்கும் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காரு. அந்த பொருள் இல்லாட்டாலும், பொருள் இருக்கிறதுனால தான் நமக்கு அது இல்லை, பொருள் இல்லாட்டாலும் நமக்கு அதோட ரசம், அதோட ருசி நம்ம நாக்குல இருக்கும். அந்த ருசியை வச்சுட்டே நம்ம மனசுதான் அதுல பிணைப்பு வருது. ஸோ விதேய ஆத்மாங்கிறது மனசால பிணைப்பு இல்லாதவா, மனசை கட்டுப்படுத்தினவா. ஆத்மவஷ்யை ராகத்வேஷ வியுக்தை இந்திரியா. விதேய ஆத்மா மனசை கண்ட்ரோல் பண்றது. ஆத்மவஷ்யன்னு தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணுது. தன்மேல ஒரு கண்ட்ரோல். தன்மேல ஒரு கண்ட்ரோல்னா என்ன, இந்திரியங்கள் மேல ஒரு கண்ட்ரோல், இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது.
ஏன்னா இந்திரியங்களை கட்டுப்படுத்தினாதான் இந்த ராகத்வேஷம் அதுல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். முன்னாடி ஒரு வாட்டி சொல்லிருக்கேன், 3வது அத்தியாயத்துல 34வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோர்ன வசமாகச்சேத் தௌ அயஸ்ய பரிபந்தினோ. இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே, இந்திரியங்கள் பல இந்திரியங்களுக்குள்ள, சியார்த்தே அதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது, ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ ராகங்களும் துவேஷங்களும் இந்த இந்திரியங்கள் உள்ளதான் உட்கார்ந்துருக்கு. தயோர்ன வசமாகச்சே, அதோட வசம்ல வரக்கூடாது. ஏன்னா தௌ ஹயஸ்ய பரிபந்தினோ, அது திருடர்கள் மாதிரி உன்னோட மனசுல இருக்க கட்டுப்பாடெல்லாம் திருடின்னு போயிடும். அது மாதிரி இந்திரியங்கள், அந்த இந்திரியங்கள்னாலதான் இந்த ராகத்வேஷம் இருக்கு. அந்த ராகத்வேஷம்ல இருந்து நமக்கு வெளியில வரணும்னா யுக்தைஹி, அது எப்படின்னா ஆத்மவஷ்யி. ஆத்மவஷ்யின்னா தனக்கு தன்மேல, தன்னோட இந்திரியங்கள் மேல கட்டுப்பாடு வச்சுக்கணும். விதேயாத்மாங்கிறது மனசை கட்டுப்படுத்தணும், அதே மாதிரி தன்னையும் கட்டுப்படுத்தணும். அப்படி பண்ணாதான் விஷயாஞ்சரன். இந்த மாதிரி மனசை கட்டுப்படுத்தின விஷயாஞ்சரன். விஷயான்னா இந்த இந்திரியங்கள்னால வர பொருள்கள், அந்த பொருள்களையும் வச்சுண்டு, பொருள்களை நம்ம வச்சுக்கணும். சரண்னா அதுக்கு முன்னாடி போறது, அதை எடுத்துக்கிறது. அந்த அந்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டாலும் அதோட ஒரு பிணைப்போட எடுத்துக்கூடாது. ஏன்னா விஷயங்கள் எடுத்துட்டு அதோட அதை வச்சுட்டு நமக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணிதான் ஆகணும். ருசியான ஒரு கேக் இருக்கு, ஒரு ஸ்வீட் இருக்கு, அந்த மாதிரி தான் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம். அந்த அந்த எடுத்துண்டு விஷயாஞ்சரன், அந்த விஷயங்களை நம்ம எடுத்துட்டாலும் அது மேல ஒரு பிணைப்பு இருக்கக்கூடாது, ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் மனசுல. அதோட ஒரு ராகத்வேஷம் வரக்கூடாது, பிணைப்பு கூடாது. இது ரொம்ப நல்லா இருக்கே, இதையே இன்னும் சாப்பிடலாமே அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறதுனால தான் அந்த ஒரு ஆசை வந்த அப்புறம் தான் நமக்கு அழிவு வருதுன்னு பின்னாடி ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். இந்த மாதிரி தன்மேலையும், அதாவது தன்மேல தன்னோட இந்திரியங்கள் மேலேயும் தன் மனசு மேலேயும் கட்டுப்பாடு இருந்தா விதேயாத்மா பிரசாதம் மதிகச்சதி, அவளுக்கு பிரசாதம் கிடைக்கும். பிரசாதம்னா பகவான்கிட்டேருந்து வருது, நம்மளோட தான் அது, பகவான்கிட்டேருந்து நமக்கு வருது பிரசாதம். இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு எந்த ஒரு லாங்குவேஜ்லயுமே இதுக்கு ஒரு மொழி அர்த்தம் கிடையாது பிரசாதம்ங்கிறது. இந்த மாதிரி பிரசாதம் என்ன மாதிரி பிரசாதம்னா புத்தி, அந்த சமத்துவம்ங்கிற பிரசாதம் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம விதேயாத்மா ஆத்மவஷ்யை இது ரெண்டும் பண்ணானா ராகத்வேஷ யுக்தை இந்திரியா, இந்திரியங்கள்னால வர ராகத்வேஷையை விட்டுட்டு ஆத்ம வஷ்யி தன்னையே கண்ட்ரோல் பண்ண விதேய ஆத்மாவா இருந்தானா நமக்கு பிரசாதம் கிடைக்கும். பிரசாதம் கிடைச்சா என்ன சொல்லணும், பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோப ஜாயதே. சர்வ துக்கானம், எல்லா துக்கங்களும், துக்கங்கள்ல 3 விதமான துக்கங்கள் இருக்கு. பௌத்தீக துக்கா, ஆதி பௌத்தீக துக்க துக்கங்கள் நம்மளால இந்த உலகத்துல இருக்கிற சிச்சுவேஷன்னால, நமக்கு நம்ம பக்கத்துல இருக்கிற ஜனங்கள்னால வர துக்கங்கள் பௌத்தீக துக்கம். ஆதி தெய்வீக துக்கங்கள் இருக்கு. தெய்வீக துக்கம் தெய்வ செயல். ஏதோ ஒரு ஃப்ளட் வருது, எர்த்குவேக் வருது, அந்த மாதிரி வருது, அதெல்லாம் தெய்வீக துக்கம். ஆத்தியாத்மிக துக்கம் நமக்குள்ளேயே வருது, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற துக்கங்கள். இதையும் தவிர நம்ம பழசு ஏதோ நினைச்சுண்டு அதை நினைச்சுன்னு நம்ம துக்கம் படுறது, நம்ம உடம்புல இப்படி இருக்கே அப்படி இருக்கே நினைச்சுன்னு துக்கம் படுறது, அது ஆத்தியாத்மிக துக்கம். ஆதி பௌத்தீக துக்க, ஆதி தெய்வீக துக்க, ஆத்தியாத்மிக துக்க, இந்த 3 துக்கங்கள். இந்த எல்லா துக்கமும் சர்வ துக்கானாம், இந்த 3 துக்கங்களும்
ஹானிரஸ்யோபஜாயதே. இந்த பிரசாதம் கிடைச்சா என்ன பிரசாதம்? ஒரு அமைதி, ஒரு சமத்துவமான ஒரு நிலை, அந்த மாதிரி ஒரு பிரசாதம் கிடைச்சதுன்னா சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே. எல்லா துக்கங்களும், துக்கங்கள்லாம் ஏன் வருதுன்னா நம்மளோட பிணைப்புகள்னால வர துக்கங்கள் இது. 3 துக்கங்களும் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு துக்கம் தெய்வீக செயல்னால வருது, பாக்கி 2 துக்கமும் பிணைப்புகள்னால தான் வருது. சர்வ துக்கானாம் ஹானிஹி, சர்வ துக்கானாம் ஹானின்னா நமக்கு துக்கமே வராது அப்படின்னு இல்லை. ஆனா இந்த மாதிரி துக்கம் வந்தாலும் நம்மளோட மனசு சஞ்சலம் படாது. ஏன்னா விதேய ஆத்மா, மனசு மேல ஒரு கட்டுப்பாடு வச்சு. பிரசன்ன சேதசோஹ்யாசு புத்தி பர்யவதிஷ்டதே. இந்த மாதிரி பிரசன்னம் சேதசம் இருக்கிறவாளுக்கு புத்தி பர்யவதிஷ்டதே, அவளோட மனசு அமைதியா இருக்கும், பகவான் மேல லயிச்சுன்னு இருக்கும். பகவானிடத்த நிலைச்சுண்டு அவரோட சேதச, அவரோட மனசுக்கு எதுவுமே ஒரு கவலை இல்லாம பிரசன்னத்தோட இருக்கும். சோ என்ன சொல்றதுன்னா, இந்திரியங்களோட ஆத்மவசியம் பண்ணும், தன்னோட செல்ஃப் கட்டுப்பாடு பண்ணும். அதே மாதிரி விதேய ஆத்மா நம்மளோட மனசை கண்ட்ரோல் பண்ணும், மனசு மேல கட்டுப்பாடா இருக்கணும். அந்த மாதிரி பண்ணானா ராகத்வேஷம் நமக்கு இருக்காது. ராகத்வேஷம் இல்லாம இருந்ததுன்னா நம்ம விஷயாஞ்சரன் பண்ணலாம், பொருள்களை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா அது நமக்கு ஒரு பிரச்சனையும் தெரியாது, மனசு அமைதியா இருக்கும். சேதச, அதுவும் புத்தி சமத்துவமா இருக்கும். அவருக்கு எந்த துக்கமும் கிடையாது, ஒரு துக்கமும் இல்லைன்னா நமக்கு மகிழ்ச்சி தான், ஆனந்தம் தான் கிடைக்கும் அப்படின்னு பகவான் இந்த 2 ஸ்லோகத்துல சொல்றார். 2 ஸ்லோகத்துல எப்படி அழிவு வருங்கிற, இந்த 2 ஸ்லோகத்துல எப்படி பிரசன்னம் கிடைக்கும் அப்படிங்கிற. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா நச்சாபாவயதः சாந்திர் அசாந்தஸ்ய குதः சுகம். இல்லை அஸ்தி ஆகும், புத்தி அயுக்தஸ்ய கட்டுப்பாடு இல்லாமல், இல்லை ச மற்றும் அயுக்தஸ்ய கட்டுப்பாடு இல்லாமல், பாவனா சிந்தனைகள், இல்லை ச மற்றும் அபாவயதः சிந்தனை இல்லாமல், சாந்தி மன அமைதி, அசாந்தஸ்ய சாந்தி இல்லாமல், குதஹ எங்கு, சுகம். கட்டுப்பாடு இல்லாமல் புத்தி இருந்தால் கட்டுப்பாடு இல்லாத சிந்தனை இருக்கும், சிந்தனை மேல் கட்டுப்பாடு இல்லை என்றால் சாந்தி இல்லை என்றால் சுகம் எங்கே இருக்கும் அப்படின்னு பகவான் கேட்கிறார். ஓஷானமா பார்க்கலாம். நாஸ்தி, நாம் ராகாத் கொடுத்து, நாஸ்தி புத்தி பூமியில் ராகாத் கொடுத்து, யுக்தஸ்ய யுக்த இக்கண்ட யுக்தஸ்ய தஸ்ய தமிழ் ராகாத், நச்சாயுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய தஸ்ய பாவனா பாவனா இல்ல பாவனா நச்சாபாவயதः சாந்திர் ரெண்டுமே நடுவில் எழுத்துக்கள், வயதः சாந்திர் அசாந்தஸ்ய குதः சுகம். அசாந்த ஷாமில் ஒரு ஆகாத் கொடுத்து,
தஸ்ய தஸ்ய த மேல ஒரு ஆகாத் கொடுத்து அசாந்தஸ்ய குத் குத சுகம் குத குத சுகம் கது சுகம். இதுல வந்து சாந்திர் அசாந்த அப்படின்னு தனித்தனியா சொல்லலாம், இல்லைன்னா சாந்தி ரசாந்த அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஓகே. ஒரு ஸ்லோகம். नास्ति बुद्धिरयुक्तस्य न चायुक्तस्य भावना न चाभावयतः शान्तिरशान्तस्य कुतः सुखम्. இந்த ரெண்டு ஸ்லோகம் எப்படி சொன்னாரோ, எப்படி இருந்தா நமக்கு சாந்தி கிடைக்குமோ, ஒரு டிராங்குலிட்டி கிடைக்குமோ, நம்ம மனசுக்கு ஒரு பிரசன்னம் கிடைக்குமோ, அதே இந்த ஸ்லோகத்துல கொஞ்சம் மாறுபாடா எப்படி கிடைக்காம எப்படி எப்படி அது நெகட்டிவா எதுக்கு எப்படி பண்ணா கிடைக்காது அப்படிங்கிறது சொல்ற. நம்ம கர்மயோகம் பண்றச்ச முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்துல பார்த்தோம், விதேயாத்மா, மனசு மேல ஒரு கட்டுப்பாடு, அண்ட் தன்மேல ஆத்மவசா, தன்மேலே கட்டுப்பாடு இருக்கணும். ஏன்னா அந்த கட்டுப்பாடு இருந்தா, கட்டுப்பாடு இல்லைன்னா ஆசைகள் வரும். ஆசைகள் வந்தா மனசு நிலையாக இருக்காது. அதனால நம்மளோட மனசு, நம்ம இந்திரியங்கள் ரெண்டு மேலேயும் கட்டுப்பாடு இருக்கும். அந்த மாதிரி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல, நாஸ்தி புத்திர யுக்தஸ்ய. யார் தன்னோட புத்தியும் தன்னோட மனசையும் வசம் பண்ண முடியலையோ, கட்டுப்பாடு பண்ண முடியலையோ, அவளால பகவானை அடைய முடியாது. ஏன்னா அவளுக்கு வந்து பகவான், நம்ம பௌத்தீக என்னெல்லாம் நமக்கு ஆனந்தம் இருக்கோ அதுக்கு பின்னாடி, செல்வத்துக்கு பின்னாடி நம்ம நாடிண்டு போவோம். அதனால நம்மளோட மனசு, நம்ம சிந்தனைகள் எல்லாமே இந்த மாதிரி ஆசைகள் பின்னாடியே போயிட்டு இருக்கும். அதனால நமக்கு பகவான் மேல மனசை நிலைச்சு வைக்க முடியாது. நச்சாயுக்தஸ்ய பாவனா. சோ இந்த மாதிரி தன் மேல ஒரு கட்டுப்பாடு இல்லாத இருக்கிறவா, அவளோட பாவனா, அவளோட ஃபீலிங் என்ன, அவளோட சிந்தனைகள் என்ன, அது வந்து நம்ம கர்மம் பண்ணோம், நம்ம கர்த்தவியம் பண்ணோம், நம்ம ராகத்வேஷத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு பண்ணணும் அப்படின்னு இருக்காது. நான் பாவனை வந்து ஒரு பகவான் மேல ஏக்கம், ஒரே ஒரு விஷயத்துலதான் நம்மளால லயிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாம பல விஷயங்கள், பௌஷாக்கா எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கோம். நச்சா பாவயத சாந்தி. பாவங்கள் நம்மளோட ஸ்திரமா இல்லைன்னா அவளுக்கு சாந்தி கிடையாது. அசாந்தஸ்ய குத சுகம். சாந்தி இல்லைன்னா எங்கேருந்து நமக்கு சுகம் கிடைக்கும் என்று பகவான் சொல்ல. சுக்தி சுதாகர்னு ஒரு அழகான ஒரு புத்தகம், அதுல ஒரு அழகான ஒரு கதை இருக்கு. அதுல இருந்து ஒரு ஒரு மது, என்ன சொல்றது, ஹனி பீ சொல்றோம் இல்லையா, அது அது பத்தின ஒரு கதை. அந்த பீ வந்து ஒரு தாமரை, தேனீ சார். தேனி, கரெக்ட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேனி வந்து ஒரு தாமரைக்குள்ள உட்காந்து, தாமரை இருக்கிற மனமும் அதோட சுகமும் அதோட ஹனியும் அது பரிந்துட்டு இருக்கு.
ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அங்க பவர் போயிட்டு. ஓகே, டன். சாரி, கரண்ட் போயிடுத்து. சாரி, கரண்ட் போயிருந்த. கேக்குறதா? கேக்குறது சார். கேக்குறது சார். கேக்குறது சார். இப்ப கேக்குறது முதல்ல நடுவுல விட்டு போயிடுச்சு சார். திரும்பவும் கேட்கல. சாரி, கேக்குறதா? கேக்குறது சார். கேக்குறது. கேக்குறது இப்ப சார். கேக்குறது. கேக்குறது ஓகே, சார். நல்லா தேங்க்யூ. கேக்குது. ஓகேம்மா, கரண்ட் போயிடுத்து சடனா. இதுல நான் வந்துருக்கேன். ஸோ அந்த தேனி வந்து அந்த தாமரை பூவில் உட்காந்து பரிந்துட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் சூரியன் வந்து அஸ்தமிக்கிற சமயம். ஆனாலும் அது வந்து அதோட பிணைப்பு வந்துருது அந்த இதோட. அது வந்து பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கலாம். அது இன்னும் சூரியன் அஸ்தமம் ஆகலையே அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கு. அப்புறமா அஸ்தமம் ஆயிடுது. பூவும் அதுக்கு ஃபுல்லா மூடின்றது. அந்த இது மனசு வரல. அதோடயே உட்காந்து படுத்துட்டு இருக்கலாம். என்னோட தாமரை தானே, என் தாமரையிலேயே படுத்துட்டு நாளைக்கு காத்தால அது திறக்கடிச்சு நான் வெளியில வந்துடலாம் அப்படின்னு அதுக்குள்ளேயே படுத்துட்டு இருக்கு. அங்கேருந்து ஒரு யானை வந்து அந்த அந்த பூவை, தாமரை பூவை எடுத்துட்டு வாயில போட்டுன்றது. ஸோ இந்த பூவும் அந்த தேனியும் அதோடயே செத்து போயிடுது. அதுல என்னன்னா, அந்த பூ வந்து அந்த தேனி வந்து ஒரு ஒரு மரத்தை கூட கட் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு தேனி. ஆனா இந்த ஒரு மிருதுவான ஒரு கமல அதோட பெட்டல்ஸ் விட்டுன்னு வெளியில வர முடியல அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் பார்த்திருந்தேன். ராத்திரிர் காமிஷ்யதி பவிஷ்யதி சுப்ரபாதம் பாஸ்வானுத்வேஷ்.
சார் ஜாயின் பண்ண முடியலன்னு போட்டிருக்காரு. நான் இப்ப இது மொபைல் ஜாயின் பண்ணிருக்கேன். பரவாயில்ல. ஐ திங்க் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஐ திங்க் few more minutes are there. அவ்வளவுதான் சொல்ல வேண்டியிருந்தது. ஸோ எனிவே Sir, 1 minute தான் left. So do we need to call out names? 1 minute தானே இருக்கா? ஆமா, it's okay. 21:39. So do we need to call or நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுடுறீங்களா சார்? அது சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா அவ்வளவுதான் இருந்தது. அதாவது அந்த சொல்ல வேண்டியதுதான் அந்த இல்ல நம்ம சார், அந்த கண்டிப்புல ஸ்லோகம் பூரா இருக்கிறதுனால அந்த சொல்லல சார். எப்படி அந்த நாளைக்கு இல்ல அந்த நான் ஸ்லோகம் பூரா சொல்லல ட்ரை சார். பண்ணி ஓகே நான் அனுப்புறேன் பண்ணணும் இந்த ஸ்லோகத்தை. சார் அப்புறம் இன்னொரு நாளைக்கு ஒரு நான் டவுட் சார். அந்த சொல்லுங்கம்மா. 27வது ஸ்லோகத்துல ம் திருவன்னு போட்டா நிச்சயமாக, திருவம்னு ம் போட்டா ஜன்மன்னு போட்டிருக்கு. ஜென்மம் ஜென்மம் சொல்றேன். ம். உனக்கும் ஜென்மம் சம்பந்தமே இல்லையே. பாக்குறாங்க என்ன போட்டிருந்தேன்னு. எத்தனாவது ஸ்லோகம் சொன்னேன்? 27 சார். எனக்கு பார்க்கவே முடியல. இந்த பார்த்து சொல்றேம்மா.